பாவைக்கால டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இளம் பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நேற்று முக்கியமான ஒரு பெண் வந்து விலகியிருக்காங்க. இளம் பெண் வந்து என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க மகளிர் இதில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர் தொடர்றாங்க. ஸோ அது விலகிட்டு டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கு. இன்ஸ்டாவா? கொஞ்ச நாள்லயே வந்து சோசியல் மீடியாவில் நல்லா ஃபெமிலியராக வந்து அந்த பெண் வயசாகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த முக்கியமான பிரபலமான பெண் வந்து நான் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதா நினச்சிட்டு அமுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட், ஒரு பெண்ணா இருந்து நீ அரசியலில் ஈடுபடணுமா, அவங்க குரல் வெளியில போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன், அவங்க மேல ஒரு ஒப்பீனியன் திணிக்கப்படலாம் சொல்றாங்க. வழக்கமாகவே அரசியலுக்கு வருகின்ற இளைஞர்களுக்கு அல்லது பெண்களுக்கு தன்னோட லைஃப்பை வந்து அரசியலுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ரொம்ப சுலபமாக குடும்பத்திலோ சமுதாயத்திலோ ஆதரவு வந்துடாது. நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம்னு குழந்தைங்க சொல்லும்போது சந்தோஷப்படுற பெற்றோர்கள் அரசியலுக்கு போகிறோன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆதரிப்பாங்க? ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தகைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும். அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம். இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தான் பிரதமர் மோடி சொல்கிறார். இந்த வருஷம் அவர் சுதந்திர தின விழா உரையில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அவருடைய உரையிலே குறிப்பிட்டார். அதனால் முழுமையாக ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி மட்டுமல்ல, மக்களுடைய நலன் சார்ந்தே பணியாற்றக்கூடிய கட்சியாக இருக்கின்ற கட்சி எந்த கட்சி என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரியான சகோதரிகள் தங்கள் அரசியல் ஆர்வம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பிருக்கின்ற ஒரே கட்சியாக எங்கள் கட்சி இருக்குது. அதனால் எந்த அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் ஆர்வத்திற்கு, அரசியல் நோக்கத்திற்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதையும் நாம் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தடைகள் என்பது அரசியலில் சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அதை தாண்டி எப்படி மக்கள் பணி ஆற்றுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.